இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ் மீன் சொல்லுவாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட், அதுக்கு சாப்பிட போய்க்கிருக்கோம் நாங்கள் எல்லாருமே. செம்ம வெயிலுங்க, சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஒரு வெயிலாக இருக்குது. ஸோ போய்க்கிருக்கோம், இன்றைக்கி ஒரு லீவுனால தான் எல்லோரும் போய்க்கிருக்கோம் பாருங்கள். இங்கே உள்ள மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரு ரைடராக இருந்தாலும் இங்கே உள்ள துபாயில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேரும் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், வண்டி அதே மாதிரி இந்த பில்டிங் ஒர்க்கிங் நடக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கேன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேலே எதுவும் விழுந்துடாத அளவுக்கு இங்கே எவ்வளோ பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி கார்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரபி முக்கியமானவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ண போகிறோம், அந்த பக்கம் போக போகிறோம். வெயிட் பண்ணிக்கிருக்கோம் நம்ம. அந்த சிக்னலுக்காக எல்லாம் வெயிட்டிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகக்கூடாது, வண்டி வரும்போது வைக்கும்போது போகக்கூடாது. அந்த சிக்னல் எப்போ பிளிங்க் ஆகுதோ அப்போ தான் நம்ம போகணும் அந்த இடத்துக்கு வந்து. இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லோ ஆயிடுச்சு, எல்லோ வந்து ரெட் ஆயிடுச்சு, போகலாம் நம்ம. ஸோ இங்கேயும் போல் இதே மாதிரி ஒரு மூளைக்கு கடை வச்சுருக்கான் பாருங்கள். இந்த கடையிலையுமே அப்படி தான் 2 ரூபாய்க்கு ஜூஸ் கொடுப்பாங்க. ஆமாம், பொதுவாகவே இங்கே உள்ள ஜூஸ் கடையில் வந்து மினிமம் 2 கிராம்ஸ் தான், அதுக்கு கம்மியால் நம்ம சாப்பிட முடியாது, ஒரு ட்ரிங்க்ஸும் குடிக்க முடியாது. டீ ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 கிராம்ஸ் கிடைக்கும். நம்ம இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 26 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாடு மாதிரியாக நம்ம ஊரில் ஒர்க் பண்ணுறவங்களும் இங்கே இருக்காங்க. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் படிப்புகள் கொஞ்சம் இருக்காது, நார்மலாக இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஸோ வாங்க போகலாம். நல்ல லொக்கேஷன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் வாங்க கூப்பிட்டு போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிறோம்னா வெஜ் மீன், நம்ம இந்தியனோட நம்ம கல்ச்சரோட ஃபுட்டு வந்து வாங்க போகிறோம். நம்ம வந்து இல்லை ஃபுட்டு கிடைக்குது, ஆனால் உங்களுக்கு சீப் அண்ட் ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு பார்த்தா வெஜ் மீன் சொல்லுவாங்க. ஆமாம், வெஜ் மீன் மீல்ஸு. இந்த மீல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ சீப்பாக கிடைக்குமோ அவ்வளோ கிடைக்கும். ஏன்னா 6 கிராம்ஸ் உங்களுக்கு என்னஃபாக இருக்கும். ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு ரசம் அப்படின்ற எல்லா விஷயமும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ வாங்க அதையும் பார்க்கலாம். அதுக்காக தான் இன்றைக்கி மெனக்கட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு ரைடும் போய்க்கிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் அஸ்டர் பார்மஸ் சொல்லுவாங்க, அந்த ரைடு இங்கே போகிறாங்க. ஹபி இவங்க இப்போ கார் ரைடர் போகிறாங்க. இதுதான் அல் பகுதி பிளாஸா சொல்லுவாங்க. இங்கே உள்ள துபாயில் ரொம்ப பழமையான பில்டிங் அதுதான். இது பார்த்தீங்கன்னா அல் பகுதி பிளாஸா, இதுக்கு பேர். ஆமாம் ஆமாம், இது பார்த்தா ரொம்ப பழமையானது. ஆமாம் ஆமாம், இது ஃபுல்லாக இது ஒரு மால் தான் அது வந்து. ஆமாம், ஆனால் அந்த காலத்துக்குள்ள மால் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், இங்கே பாருங்கள் அதே ரொட்டி தான் இங்கே பண்ணுறாங்க, சேம் டு சேம் பண்ணுறாங்க பாக்கி. ஆமாம், எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே உள்ள ரேட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெடஸ்டன் இந்த இதெல்லாம் போகக்கூடாது, வரக்கூடாது. Where are you from, brother? Afghanistan. Nice to meet you. No English, Hindi. इधर कैसा लग रहा है इधर आने के बाद? अच्छा लग रहा है ना? आपका कंट्री से इधर का अच्छा से खाना खा सकते हैं, सेफ्टी है, सब कुछ गरम है। सही बात है। लेकिन हम लोग ना इधर हम लोग ब्लॉग बना रहे, आप लोग कैसे मुश्किल, इतना गर्मी में कैसा आदमी रुकते हैं, कैसे क्या बोल रहे हैं? सही बात है। இங்கே இப்பெல்லாம் சாப்பிடுங்க வெயிட். ये सब्जी क्या क्या है मिलता है? चलो शुक्रिया जी. இப்போ அதே மாதிரி ஆர்டர் எடுத்து வராங்க பாருங்கள். இப்போ இப்படி தான் ஃபுட் டெலிவரி வந்து வாக்கிங் டெலிவரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பாருங்கள் இவ்வளோ வெயிலும் பார்க்காம இவ்வளோ தூரத்துலேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரு கஷ்டமாக தான் தெரியுது. நம்ம போகலாம். ஆமாம், உள்ளே தான் இருக்குது. ஆமாம், இப்போ பாருங்கள் காரைக்குடி ஆட்சி செய்வோம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் துபாயில் இல்லைங்க, தமிழில் பேர் போடும்போது நம்ம பார்க்க